எதுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க? எதுக்காக நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது மட்டுமல்ல, நீதிபதியை எவ்வளவு தரக்குறைவா விமர்சிக்கிறீங்க? என்னங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் ஹெச் ராஜா அவர்களும் விமர்சிக்காததா? ஓஹோ, அப்ப அதுக்கு நீதிபதி நீங்கலாம் நீதி என்ன, அது நீதிமன்றம் என்ன பெரிய டேஷ் அதுக்கு இதுக்கு சரியா இல்ல, அவங்க நீதி இது வாதம் பண்றதுக்காக நீங்க பேசுறீங்க. நடந்திருப்பது நீதி இங்கே கொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதி மாண்பமை நீதிபதி, நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சாதாரண நீதிபதி இல்லைமா, உயர் நீதிமன்ற நீதிபதி, சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி. அதுக்கப்புறம் அந்த நீதிபதி செய்த தீர்ப்பு சரிதான் இல்லைங்களா, அவர் உத்தரவு பிறப்பிச்சது சரிதான் அப்படிங்கிறத நீங்க மறுபடியும் போனாங்க இல்லையா, 2 பேர் கொண்ட அமர்வு, அவங்களும் அதை அங்கீகரிச்சு அதே தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த 144 தடை உத்தரவு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதிகாரிகளை பலிகடா ஆக்குறீங்க. நீங்க உங்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்காக நீங்க இந்த அரசு எந்திரத்தை தப்பா பயன்படுத்துறீங்க. நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சகம், ஜனாதிபதி, மேதகு ஆளுநர் இவங்க இதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இந்த அரசியல் சாசனத்தை சிதைத்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை டிஸ்மிஸ் பண்ணணும்.